ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாளை முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் 5 முக்கிய மாற்றங்கள்லாம் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சில விதிமுறைகளை கொண்டு வராங்க. ஸோ அந்த விதிமுறைகள் படி இந்த வருகிற ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் முக்கியமான மாற்றங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, டிரைவிங் லைசன்ஸ். அதாவது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, 18 வயது நிரம்பாதவர்கள் நிறைய பேர் வாகனத்தை ஓட்டி விபத்துகளை ஏற்படுத்துதுன்ற காரணத்தால், ஸோ 18 வயது நிரம்பாத வாகன விபத்து ஏற்படுத்தும் அந்த நபருக்கு, அந்த நபருடைய பெற்றோர்களுக்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசாங்கம் ஒரு புதிய விதி ஜூன் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்துகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போலவே ஓட்டிட்டு வந்த அந்த வாகனத்துடைய ஆர்சி ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதி பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 1 முதல் அமலுக்கு வருது. இதை பற்றின தெளிவான ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், தேவைன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்ததாக பான் ஆதார் இணைப்பு. ஸோ இந்தியாவில் வரி ஏய்ப்பை தடுக்கும் விதமாக பான் கார்டு ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பலர் இன்னும் தங்களது பான் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காமல் உள்ளனர். ஒருவேளை நீங்கள் 2024 மே 31க்கு முன்பாக பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் ஜூன் 1ஆம் தேதிக்கு பின்னர் அதிகப்படியான வரி தொகையை பிடித்தம் செய்யப்படும் எனவும் வருமானத்துறை ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதி பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 1 முதல் அமலுக்கு வருது. அடுத்தது சிலிண்டர் விலை உயர்வு. ஸோ இது மாதம் ஏற்றம் இறக்கம் காணும் ஒரு ஸ்கீம். இது சிலிண்டர் எப்போயுமே மாதம் விலை ஏற்றுவாங்க, குறைப்பு செய்வாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்பிஜி சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாற்றி அமைக்கப்படுது. ஜூன் 1ஆம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை மாற்றி அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. மே மாதத்தில் இந்த நிறுவனங்கள் வணிக சிலிண்டர்களின் விலையை குறைத்துள்ளன. மேலும் ஜூன் மாதத்தில் சிலிண்டர் விலையை மீண்டும் குறைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் ஒவ்வொரு நாளும் போலவே ஜூன் மாதத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகள் விடுமுறை பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வங்கி விடுமுறை பட்டியலின்படி ஜூன் மாதத்தில் வங்கிகள் 10 நாட்களுக்கு மூடப்படும். இதில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுநர் உரிமம் பெற சோதனை நடைமுறை குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக விண்ணப்பதாரர்கள் இப்போது அங்கீகாரம் பெற்ற தனியார் ஓட்டுநர் பள்ளிகளில் ஓட்டுநர் உரிமம் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஜூன் 1 முதல் இந்த புதிய விதி நடைமுறைக்கு வர உள்ளது. ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5 மாற்றங்களை புதிய விதிகளை அமல்படுத்துகிறாங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது. இதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஸ் சிலிண்டர் விலை வழக்கம் போல தான் எப்பயுமே அதிகமாகவும் கம்மியாகும். ஸோ அந்த ரெகுலரான மாற்றங்கள் இந்த மாதமும் இருக்கும். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிரைவிங் சம்மந்தமான புதிய விதி அமல்படுத்துகிறாங்க. ஸோ இது எல்லாமே பொதுமக்களுக்கு நாடு முழுவதும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.